வழக்கம் போல் நம்ம கழுவி ஊற்றுற வேலையை ஆரம்பிப்போமா? ஏன்டா இவங்க கையில் சிக்கணும், ஏன்டா இவங்ககிட்ட போய் மாட்டணுன்ற நிலமையில இருக்கணும் ஒவ்வொருத்தனும். ஏன்னா அவ்வளவு பேரும் காண்டுனாலும் காண்டு, நான் மட்டும்தானோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஜர்க்கானு. ஆனால் நிறைய பேர் வச்சு செய்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் இவ்வளோ காண்டில் இருப்பீங்களா எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமாக தான் இந்த ஒரு டைட்டில் வந்து யதார்த்தமாக எடுத்தேன். ஏன்னா என் மனசுக்கு வந்து அது ஏற்றுக்க முடியலை. ஜெயவிலாக், எனக்கு 3 பிள்ளைகள், சிங்கிள் பேரண்ட், டிரைவர் வேலை பார்க்குறேன், சிங்கிள் சோலையை நடத்தி வருகிறேன், யாருடைய உதவியும் இல்லாமல் பிள்ளைகளை உயர்ந்த கல்வியை கொடுக்கிறேன். நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் தான் வளர்க்க வேண்டும். ஒரு பிள்ளையை வளர்க்க ஊரையே கூட்டுகிறாய். உன்னை விட வெயிலில் எவ்வளவோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் உனக்கு. ஒரு பிள்ளைய வளர்க்க ஊரையே கூப்பிடுன்னு ஒரே வார்த்தையில் அசிங்கப்படுத்திட்டாரு. ஆக்டர் டாமி 06E. பாவம் அந்த நண்பர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதம் 30,000 சேலரி வாங்குறாராம். கார் இல்லை, ஒரு ஸ்கூட்டி கூட வாங்குறதுக்கு முடியலை என்னால். ஒரு நைட்டுக்கு இவ்வளோ சம்பாரிச்சா கார் இல்லை, அவங்க என்ன வேணாலும் வாங்கலான்னு புலம்பியிருக்காரு. இன்னொரு ரம்ஜானா ஏதோ ஒரு நேமில் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும், ஒரு வழி இருக்கும், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கை குப்பைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதில் 100% உண்மையான ஒரு வார்த்தை. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியமானது. அந்த ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொன்ன மாதிரி தெருவில் கிடக்கிற குப்பை தான் நம்ம. இங்கே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அண்ணா அவன் நல்லவ கிடையாதுன்னா, அவன் வீட்டுக்காரர் இருக்கும்போது நல்ல புடவையை கட்டி அடக்க ஒடுக்கமா இருந்தா, இப்போ ரொம்ப கேவலமா பண்றா, பார்க்கவே பிடிக்கலன்னு போட்டிருக்காங்க. சாய் ஸ்ரீ 5572. இது யாருன்னே தெரியலங்க. பிரியாராம். பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைன்னு போட்டுருக்காங்க. ஏங்க இந்த முடியும் தாடியும் வேண்டுதலுக்கு வச்சதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? முத்துநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவள் பூ போட்டு நிரந்தரமாக வைக்க 2வது கல்யாணம் ஒரு நாடகம் மற்றும் இவள் விருப்பம் போல ஆட முடியாமல் போகும் மற்றும் பணம் சேர்த்து வைக்காமல் அதனுடன் இவனுடன் பெரிய மாப்பிள்ளை கிடந்தால் செட்டில் ஆகலாம் என்று நினைத்து இருப்பாள். பாவம், இவளுடைய மாமியாருக்கும் இவள் அடங்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையும் போய்விட்டது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக 2வது கழட்டி விட்டுட்டா. திருச்சி ஊரறிய சம்பாதிக்கிறா. செங்கல்பட்டு என்ற தலைப்பை வைத்து மற்றும் சினிமாவில் ஆட முடியாமல் பல பெண்கள் தன்னை சினிமா நாடியாக பாவித்து யூடியூபில் பல அழகான வீடியோக்கள் போடுகின்றனர். ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி தான் செலிபிரிட்டி என்ற கருவத்துடன் சினிமா நடிகையின் பெயரை கெடுக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. சினி ஃபீல்டில் இருக்கவங்க கூட இவ்வளோ ஆட்டம் போட்டு இவ்வளோ அலப்பறம் செஞ்சு, ஆனால் அந்த இடையில பண்ணினாங்க பாருங்க, மறக்கவே மாட்டேன். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு 2 பன்னாடையில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பன்னாடையை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க வச்சாங்க. இதெல்லாம் அந்த காலேஜில் படிக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸு செருப்பை கொண்டே வாத்தியார்கள் அடிக்கணும். என்னை கேட்டால், ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி, இதெல்லாம் வந்து ஒரு மதிப்புமிக்க இடம். யாரை அழைக்கணும்? ஒரு செலிபிரிட்டியே அப்படின்னா நல்லா படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க, இல்லை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்க, இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நிப்பாட்டி, ஏண்டா அதுகளே கள்ளிச்சடைய, அதுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு புக்கு கொடுக்குறது, அவார்டு கொடுக்குறதுனா அதுக்கு கையில் கொடுக்குறாங்களாம். இதில் தப்பிச்சு ஒரே ஒரு ஆள் ஜிபி முத்து மட்டும்தான். நல்ல மனுஷன். ஏதோ எதார்த்தம் உள்ளே வந்தார், அவராக போயிட்டார். அவர் மட்டும் சேர்ந்துக்கிட்டு சுற்றி இருந்தார். இன்னைக்கு அவருடைய பேரும் கெட்டு குடும்பமும் கெட்டு நடுத்தரவில் தான் அவர் நின்றுருக்கணும். அவர் தப்பிச்ச ஒரு விஷயம் முக்கியமானதில் இந்த ஒரு விஷயத்தை தப்பிச்சிட்டாரு. இவங்க சொன்னதில் ஒன்று உண்மை. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய பெயர் வந்து இந்த அளவுக்குலாம் மோசமாலாம் கிடையாது. நேற்று நைட்டு நான் ஒரு கமெண்ட் படித்தேன். அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இது இருக்கட்டும், இன்னொருத்தர் போட்டுருக்காரு பாருங்க, நந்தினி ஜென்ஸா லேடியான்னு தெரியல. பிரதர், நான் கூட
அவங்க உடல் நலம் இல்லாத போது பணம் அனுப்பினேன், இப்போது அவங்கள பார்த்தா சாரி அவளை பார்த்தா. அப்படி வந்திருக்காங்க. குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு வளர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. அந்த இதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தது. சித்ரா 8142, தயவு செஞ்சு யூடியூப்பை நிப்பாட்ட சொல்லுங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பசங்களும் ரொம்ப கெட்டு போறாங்க. 100% இல்லை, 1000% உண்மையான வார்த்தை. இதுவும் இன்ஸ்டாகிராமும் ரொம்ப மோசம். அடுத்த அதே ஐடியில் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டவனுக்கு இந்த பதில் நான் சொல்கிறேன். எந்த தப்பும் செய்யலை, எதுவுமே செய்யலை, நேர்மையாக தான் சம்பாதிச்சோன்னு சொல்கிறீங்கள. சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, யாரும் மறுக்க முடியாத ஒரு வார்த்தை இருக்குது. என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு மட்டும் எப்படி சினி ஃபீல்டில் வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்கல, கேட்டிருக்காங்க. அதையே நான் கீழே காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. எல்லாருமே ஒவ்வொரு டவுட்டாக கிளப்பும் போது அப்போ இதெல்லாம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் வருது. ஆனால் ஆமானு மட்டும் உண்மைன்னு வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்க, ஏவே ஹெல்ப் பண்ணானோ, ஏவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோ பேர் செருப்பை கழட்டி அடிப்பான். அம்மா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து லைவ்ல உட்காந்தா ஒருத்தரும் வரமாட்டாங்க. டிஷர்ட் போடணும், அதில் கிஸ்மின்னு போட்டு இருக்கணும், ஐ லவ் யூன்னு போட்டு இருக்கணும், குனிஞ்சு நிமிந்து காட்டணும். நல்லா பார்த்துட்டு அவங்கள எனக்கு ஆத்தாடி இவ்வளோலாம் நோட் பண்ணியிருக்காங்கப்பா அவங்க. நான் கூட கவனிக்கிறேன். சூப்பர் மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே பார்ட்டி தான் அம்மாஸ். இந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க அதே பிளாட்ஃபார்ம், அதே பழைய சோறும், கையேந்தி பவனும், இட்லியும். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாங்க, முதல்ல பழைய சாதத்தை காட்டி வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் காட்டி வீடியோ போடுறாங்க. ஆனால் பார்க்குறவங்க அதே இடத்துல எப்பயும் போல் அந்த பழைய சோறும் பிளாட்ஃபாரத்துலேயும் தான் உட்காந்துருக்காங்க. இது யாருக்குன்னு கேட்டால், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவன், அந்த சப்போர்ட் பண்ணுறவன் எனக்கு மெசேஜ் போடுறீங்க பாரு, அந்த பன்னாடைகளுக்கு தாண்டா. நீங்களாம் அதே ஸ்டேஜில் அதே இடத்துல தாண்டா இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு அந்த காக்கா பிடிக்கிறது, அந்த காக்கா பிடிக்கிறது இந்த விளக்கு பிடிக்கிறதுக்கு சமம்டா. விளக்குனையில யாரா அது? அடுத்த ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக சொல்லுங்கள். என்னோடய ஐடியில் திட்டினாலும் சரி, பேசினாலும் சரி, பேசுவோம், மனசு விட்டு பேசுவோம்.